ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கன்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். டீச்சர் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, அஜித், டிட் யூ பிரிங் யுவர் இங்கிலீஷ் நோட் புக் டுடே? டிட் யூ பிரிங் அப்படின்னா பிரிங்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ பிரிங் அப்படின்னா நீ கொண்டு வந்தியா யுவர் இங்கிலீஷ் நோட் புக், உன்னுடைய ஆங்கில நோட்டு புத்தகம் டுடே இன்னைக்கு. அஜித், இன்று நீ உன்னுடைய ஆங்கில நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்தாயா? அஜித், டிட் யூ பிரிங் யுவர் இங்கிலீஷ் நோட் புக் டுடே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், மேம் ஆக்சுவலி மேம் அது வந்து ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது, ஃபர்கெட்டோட பாஸ்ட் ஃபர்காட். ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன். டு கீப் வைக்க த நோட் புக்கை இன் மை பேக், என்னுடைய பையில். மேம் அது வந்து மேம் ஆக்சுவலி நான் நோட்டை பையில் வைக்க மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு கீப் த நோட் புக் இன் மை பேக் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, வாய், ஏன்? இப்போ டிட் யூ கம்ப்ளீட் அப்படின்னா நீ முடிச்சிட்டியா? டிட் யூ நாட் கம்ப்ளீட் அப்படின்னா நீ முடிக்கலையா? த ஹோம்ஒர்க்கை ஐ கேவ் எஸ்டர்டே, நான் நேற்று கொடுத்தத. வாய் டிட் யூ நாட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க் ஐ கேவ் எஸ்டர்டே? ஏன் நேற்று நான் கொடுத்த வீட்டு பாடத்தை நீ முடிக்கலையா? அதுக்கு பையன் என்ன சொல்கிறான், நோ மேம், இல்லை மேம், ஐ ஃபினிஷ்ட் இட், நான் அதை முடிச்சிட்டேன். பட் ஆனால் ஐ லெஃப்ட் இட். இந்த லெஃப்ட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. அதில் ஒரு அர்த்தம் இந்த கவனிக்காமல் விட்டுட்டு வந்துடுறது. ஐ லெஃப்ட் மை வாலெட் அப்படின்னா ஐயோ வாலெட்டை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மறந்து போயிட்டு எடுத்துகிட்டு வராமல் விட்டுருவோம் இல்லையா, அதுதான் அது. கவனிக்காமல் எடுத்துகிட்டு வராமல் விட்டுடுறது, அதுதான் லெஃப்ட்டுக்கு அர்த்தம். ஐ லெஃப்ட் இட் அப்படின்னா நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். ஆன் மை ஸ்டடி டேபிள், என்னுடைய ஸ்டடி டேபிளில் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன், அதுதான் லெஃப்ட். இன் அ ஹரி, அவசரத்தில். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். நோ மேம், இல்ல மேம், ஐ ஃபினிஷ்ட் இட், நான் அதை முடிச்சிட்டேன். பட் ஆனா ஐ லெஃப்ட் இட் ஆன் மை ஸ்டடி டேபிள் இன் ஹரி, அவசரத்தில் ஸ்டடி டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் மேம், ஸ்டடி டேபிள் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, யூ மஸ்ட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். யூ மஸ்ட் அப்படின்னா யூ மஸ்ட் பி அப்படின்னா நீ கண்டிப்பாக இருக்கணும். மோர் ரெஸ்பான்சிபிள், இன்னும் பொறுப்பா. பிரிங் இட், ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு. பிரிங் இட் அப்படின்னா அதை கொண்டு வா, எதை கொண்டு வா? ஹோம்ஒர்க்கை. டுமாரோ, நாளைக்கு. வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். யூ மஸ்ட் பி மோர் ரெஸ்பான்சிபிள், பிரிங் இட் டுமாரோ வித்தவுட் ஃபெயில். நீ இன்னும் பொறுப்பாக இருக்கணும், நாளைக்கு தவறாமல் அதை கொண்டு வா. எதை? ஹோம்ஒர்க்கை. சரி, சாரி மேம், மன்னிச்சிருங்க மேம். ஐ வில் டெஃபினெட்லி சப்மிட், நான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவேன். இட், அதை, எதை? ஹோம்ஒர்க்கை. டுமாரோ மார்னிங், நாளை காலை. சாரி மேம், ஐ வில் டெஃபினெட்லி சப்மிட் இட் டுமாரோ மார்னிங். என்ன மன்னிச்சிருங்க மேம், நான் கண்டிப்பாக நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். சரி, அதுக்கு டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓகே சரி, சிட் டவுன், உட்காரு. அண்ட் டேக் அவுட், எடு, வெளியே எடு, யுவர் டெக்ஸ்ட் புக் நவ். நம்ம தமிழில் வெளியே எடு அப்படிலாம் பேச மாட்டோம், புக் எடு அப்படின்னு பேசுவோம் இல்லையா? சரி சரி, உட்கார், புக் எடு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.